ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஜாக்கூசி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூணாரில் ஒரு 6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் போதமேடுங்கிற ஒரு இடம் இருக்குங்க. அதாவது 4 கிலோமீட்டர்லேயே போதமேடு டவுன் வந்துடும். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம வந்தோம்னா ஒரு 4 பெட்ரூம் சூப்பர் வியூ உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு தான் நான் வந்திருக்கேன். 4 பெட்ரூம் இண்டிவிஜுவல் காட்டேஜ். அதாவது இது 4 பெட்ரூம் காட்டேஜ் மட்டும் இல்லை, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் இருக்குது, பக்கத்தில் ஒரு 3 பெட்ரூம் வில்லாவும் இருக்குது. பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த 4 பெட்ரூம் காட்டேஜுக்கான தகவல் மட்டும் தான் பார்க்க போகிறோம். 3 பெட்ரூம் வில்லாவும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரூம்ஸ் டீட்டெயில்ஸும் நான் பின்ன உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நமக்கு கரெக்டாக மூணா டவுன்லேருந்து போதமேடுன்னு சொல்கிற ஏரியாவுக்கு நம்ம ஒரு 4 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணுங்க. அங்கேருந்து ஒரு ஏத்தம் ஏறி வருங்க. நல்ல ஏத்தம் தான். ஃபஸ்ட் கியரில் தான் வண்டியெலாம் வரும். இந்த கோச் பஸ்ஸெல்லாம் இங்கே வராது, இங்கே வரைக்கும் மேலே ஏறி வராது. கீழேயே பார்க் பண்ணிவிட்டு நம்ம நடந்து வரணும், இல்லைனா ஆட்டோ பிடிச்சோ ஜீப் பிடிச்சோ வரணும் ஃபஸ்ட். ஓகேங்களா? ஸோ நம்மளோட கார் இதெல்லாம் வந்துச்சுன்னா டேரெக்டாக ப்ராப்பர்ட்டி வர வந்துடும். 4 கப்பல் வந்தாலும், 4 ஃபேமிலி வந்தாலும், இல்லை 5 ஃபேமிலி வந்தாலும் இந்த பில்டிங் எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அந்த பில்டிங் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 4 ரூம் இருக்குங்க. அதை தான் நம்ம இப்போ காட்ட போகிறேன். கீழே ஒரு ரூமு, ஒரு கிச்சன், ஒரு ஸ்டாஃப் ரூம் இருக்குது. கிச்சனில் அவங்களே உங்களுக்கு செல்ஃப் குக்கிங் பண்ணி கொடுப்பாங்க. சரியா? அவங்களே உங்களுக்கு குக் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. நமக்கு கிச்சன் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. அவங்களே தான் உங்களுக்கு குக் பண்ணி தருவாங்க. ஃபுட்டு ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது, கேம்ப் ஃபயர் ஃபெசிலிட்டி இருக்குது, வண்டி காரில் வந்தால் பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. நம்ம அந்த 4 பெட்ரூம் காட்டேஜ் மட்டும் எப்படி இருக்குன்னு ஒன்று பார்த்துட்டு வந்துருவோமா? ஸோ அதுக்கு முன்னாடி இதுதான் காட்டேஜ். இதுக்கு முன்னாடி இருக்க வியூ எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் இல்லையா? அதே ஒன்று பார்த்துருங்களேன். இதாங்க அதுக்கு முன்னாடி தெரியிற வியூ. அதாவது கீழே ஆத்துக்காடுன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியா பேர், பள்ளிவாசல் ஆத்துக்காடு. அந்த ஏரியா தான். அந்த ஏரியாக்குள்ள வியூ உங்களுக்கு தெரியுது. கம்ப்ளீட்டாக செம்மையாக இருக்கும் வியூ எல்லாம் பார்க்குறதுக்கு. பின்ன இங்கே அதிகமாக பிளாக்பெர்ரி ட்ரீஸும் நிறையா இருக்குது இந்த ஏரியாவில். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வில்லாவில் இருக்கிற அந்த 4 ரூம் தான். மேலே இருக்க 4 ரூம். ஓகேங்களா? 4 ரூமு தான் நான் காட்ட போகிறேன். கீழே இந்த ஒருத்தர் உட்காந்து பேசிட்டு இருக்கார் இல்லையா, அது ஒரு ரூமு. இது ஸ்டாஃப் ரூமு. இது வந்து கிச்சன். அது அவங்களுக்கான கிச்சன். அவங்களுக்கான கிச்சனா ஸ்டாஃபுக்கான கிச்சனும் தான். கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இங்கே தான் குக் பண்ணி கொடுப்பாங்க. பின்ன கீழே இன்னொரு 3 ரூம் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது அந்த சைடில் இருக்குங்க. அது ஆக்சுவலி இப்போ அவைலபிள் இல்லை. நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக அதோட வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் அந்த 4 பெட்ரூம் காட்டேஜுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்கிறேன். நமக்கு கீழே இருந்து நான் சொன்னேன் இல்லையா, போதமேட்டில் மெயின் ரோட்டில் கீழேருந்து நம்ம மேலே ஃபஸ்ட் கியரில் ஏறி வரணும்னு சொன்னேன்ல, இந்த வழி தான் வரணும். ஒரு 2 கிலோமீட்டர் ஏறி வந்தோம்னா இந்த ஸ்பாட்டுக்கு நம்ம வந்துடுவோம். வந்துட்டு நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். நம்ம கார்லலாம் வந்தால் கரெக்டாக இங்கே வரைக்கும் நம்ம வந்து பார்க் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மேலேயே போய் நம்ம நிறுத்திக்கலாம். அதாவது நமக்கு இதுக்கான ஸ்டெப்ஸு, இதுக்கான என்ட்ரன்ஸு எல்லாமே மேலே தான் இருக்குது. பில்டிங் தான் இப்படி இருக்குது, ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துட்டு மேலே இருக்குது, அதுக்கான என்ட்ரன்ஸ். ஓகேங்களா? இதுக்கு மேலேயும் கொஞ்சம் தூரம் போனோம்னா தேஷாட் அண்ட் ரிசோர்ட்டு, கிளிஃப் ரிசோர்ட்டெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் ஸ்டார் ஹோட்டல்ஸு. அங்கேருந்து வியூ இதை விட அருமையாக இருக்கும். கீழே ரூமில் தங்குறவங்க, ஒரு ரூமில் ஸ்டே பண்ணுறவங்க இது வழியும் மேலே வரலாம். ஒரே ஃபேமிலியாக இருந்தால் கெட் டுகெதராக இருக்கணும்னா இது வழியும் மேலே வரலாம். ஸோ இங்கே வந்துட்டோம் இல்லையா, இங்கே நம்ம காரில் வந்தோம்னா கார் இங்கேயே பார்க் பண்ணிக்கலாம். பார்க் பண்ணுறதுக்கு தாராள இடம் இருக்குது. டெம்போ ட்ராவலரில் வர்றவங்க தாராளமாக பார்க் பண்ணலாம். பொதுவாக கேரளாவில் கூடுதல் டெம்போ ட்ராவலர்ஸ் இருக்குது. பட் தமிழ்நாட்டில் கோச் பஸ் தான் இல்லையா, கோச் பஸ்ஸில் வர்றவங்களுக்கு இங்கே வர முடியாது. அதை மட்டும் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பார்க்கிங் ஏரியா தாராளமாக இருக்குது காருக்கு. இப்போ டெம்போ உள்ளே போய் பார்த்துருவோமா? இந்த 4 பெட்ரூம் காட்டேஜுக்கான என்ட்ரன்ஸ் இங்கே தாங்க இருக்குது. ஓகே, உள்ளே என்ட்ரு ஆயிடுவோம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். ஓகேங்களா? இது திறந்த உடனே இங்கே ஒரு சின்ன டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா சேர்ஸ் எல்லாம் இருக்குது. இது திறந்தா நமக்கு இதோட டாப் ரூஃப் வியூ தான். இது ரூம் கிடையாது, ரூஃப் டாப்பில் இருக்கிற வியூ தாங்க இது. இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம ஆக்சஸ் பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம். வெளியில் வந்து நிற்கிறதுக்கோ, ஸோ ஈவினிங் டைமெல்லாம் வந்தோம்னா சன்செட்லாம் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். பொதுவாக போதமேடு வியூ பாயிண்ட்லேருந்து சன்செட்லாம் பார்ப்பாங்க. இங்கேருந்தே நமக்கு சன்செட்லாம் பார்க்க முடியும் நல்ல சம்மர் சீசன்லலாம் வந்தோம்னா. இப்போயே ஆல்மோஸ்ட் கிளைமேட் நல்லா இருக்குது பார்த்தீங்களா. செப்டம்பர் மந்த்து கிளைமேட். இது வரைக்கும் இங்கே மழை வரல, இல்லைன்னா மழை பெஞ்சிருக்கும். இங்கேருந்து நம்ம அந்த 3 பெட்ரூம் பில்டிங்கை நமக்கு பார்க்க முடியும். 2 பக்கத்தில் தான் பாருங்கள். ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. அங்கேருந்து பை வாக்கிங் இங்கே வரைக்கும் நமக்கு வரலாம்.
இப்போ அங்கே ஒரு 3 ரூம், இங்கே ஒரு 5 ரூம், 8 ரூம் கொண்ட வியூவில் ரூம்ஸ் எல்லாம் வேணும்னா இந்த 2 பில்டிங்குமே நீங்கள் எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டாக எடுத்து நீங்கள் 8 ஃபேமிலி வந்தீங்கன்னா தாராளமாக ஒன்றாவே ஸ்டே பண்ணிக்கலாம். பில்டிங் மட்டும்தான் வேறு வேறையாக இருக்கும். ஓகே, இங்கே வந்தாச்சு. இப்போ ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே கிடையாதுங்க, கீழே தான் ரூம். சரியா? இங்கே ஸ்டெப் இறங்கி போகிறோம். ஓகே, ஸ்டெப் இறங்கி போனோம்னா நமக்கு இங்கே ஒரு டோர் தெரியுதா? இங்கே ஒரு டோர், இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போனோம்னா ஒரு லிவிங் ரூம், 2 பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம். இதுக்குள்ளே போனாலும் ஒரு லிவிங் ரூம், 2 பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம். ஃபஸ்ட் இதை ஒன்று பார்த்துட்டு வந்துருவோமா? உள்ளே வந்தால் இங்கே ஒரு லிவிங் ரூம். நம்ம ஃபேமிலியாக வந்தோம்னா தாராளமாக இங்கே உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இங்கே உள்ள வியூவை ரசிச்சுக்கிட்டு, அதுவும் மழை டைம்லேயுமே இங்கே செம்மையாக இருக்குங்க. செம்ம ஃபீல் கொடுக்கும். நல்லா மழை பெஞ்சாலும் தாராளமாக இங்கே இந்த விண்டோ வியூவை பார்த்துட்டு நல்லா காமாக இருக்குது கேட்டிங்களா. சைலண்ட்டான பிளேஸு. ஸோ இந்த லிவிங் ரூமில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக உங்கள் ஃபேமிலியோட அரட்டை அடிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம். அதுவே 4 கப்பலாகவும் நீங்கள் வரலாம் கேட்டிங்களா. ஸோ இது லிவிங் ரூமு. அடுத்து 2 ரூம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இங்கே ஒரு ரூம், இங்கே ஒரு ரூம். அதாவது இந்த மெயின் என்ட்ரன்ஸை திறந்தா இந்த ஒரு லிவிங் ரூம் இருக்குது, இங்கே ஒரு வாஷ் பேஷன் இருக்குது, அங்கே ஒரு ரூம், இங்கே ஒரு ரூம் இருக்குது. ஸோ ரூமோட காட்டோட சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 பேர் படுக்கிற மாதிரி கெப்பாசிட்டி இருக்கிற காட் இருப்பாங்க. நீங்கள் 2 கப்பல் வந்தாலும் தாராளமாக இருக்கும். அதாவது ஒரு கப்பல் வந்தாலும் கரெக்டாக இருக்கும். இப்போ 4 ரூம் எடுக்கும்போது 4 கப்பலுக்கு ஒரு சரியான ஒரு ரூம். 4 ஃபேமிலி வந்தீங்கனாலே போதுங்க, தாராளம். எக்ஸ்ட்ரா பெட்டெல்லாம் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு தாராளம் இடம் இருக்குது. ஒரு அப்பா அம்மா 2 குழந்தைங்க வந்தாலும் அந்த 2 குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெட் வேணாலும் எக்ஸ்ட்ரா பெட்டு நம்ம வாங்கிக்கலாம். இங்கேயும் நமக்கு சிட் அவுட் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் நமக்கு விண்டோ இருக்குது. பின்ன அட்டாச்சு பாத்ரூம் சொன்னேன் இல்லையா? அட்டாச்சு பாத்ரூமு, ஷவரு எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஒரு ரூம் பார்த்தாச்சு. இங்கே வாஷ் பேஷன் பாருங்கள், செம்மையாக இருக்குது. இங்கே ஒரு ரூமு. இந்த ரூம் சைஸும் நல்ல பெரிய சைஸ் தான். இங்கேயும் நமக்கு இந்த ரூமுக்கு மட்டும் சைட் வியூ இப்படி தான் அங்கே இருக்கும். அதாவது 2 ரூமுக்கு மட்டும்தான் அந்த ஃப்ரண்ட் வியூ நமக்கு பார்க்க முடியும். ஓகேங்களா? பாக்கி 2 ரூமுக்கு இந்த மாதிரி சைட் வியூ தான். இங்கேயும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. வாஷ் பேஷன் இருக்குது, உள்ளுக்கே வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க, ஷவர் இருக்குது. ஓகே, அடுத்து இங்கேருந்து நம்ம வெளியில் போயிடுறோம். இந்த 2 ரூமுலேருந்து வெளியில் போயிடுறோம். அடுத்து இங்கே இருக்க 2 ரூம் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நீங்கள் 2 ஃபேமிலி வர்றீங்கன்னா இந்த காட்டேஜ் மட்டும் எடுத்துக்கலாம், நீங்கள் செப்பரேட்டாக போயிடுவீங்க. இங்கே வேறு எந்த கெஸ்ட் வந்தாலுமே உங்களுக்கான ப்ரைவசி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இப்போ அடுத்த ஒரு ரூம், அதாவது அடுத்த 2 ரூம் பார்க்க வரோம். இங்கேயும் 2 சோஃபா போட்டுட்டு ஒரு சிட் அவுட் லிவிங் ரூம் இருக்குது. இப்போ என்ன வியூ செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி டைமிங் பார்த்தீங்கன்னா மதியம் 2:30க்கு நான் எடுக்கிறேன். அருமையான கிளைமேட்டாக இருக்குது. ஸோ இந்த ரூமுக்குள்ளே வந்துட்டோம். இங்கேயும் அதே மாதிரி வாஷ் பேஷன், அதே செட்டப் தாங்க. இங்கேயும் 2 ரூம், இதில் ஒரு ரூம், இதில் ஒரு ரூம். இந்த ரூமோட சைஸ் மட்டும் தான் கொஞ்சம் சிறுசாக தெரிஞ்சு. இந்த ரூமை பாருங்கள், இது வந்துட்டு வியூ உள்ள ரூம். சேர்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் விண்டோ இருக்குது. அருமையாக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி வியூ இருக்க ப்ராப்பர்ட்டி தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டே இருக்காங்க. ஸோ வீடியோ பார்த்துருக்க உங்களுக்கு இந்த மாதிரி வியூ உள்ள ப்ராப்பர்ட்டி வேணும்னா இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் புக் பண்ணிவிட்டு உங்களோட டூரை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பாத் டவல் கொடுத்துருக்காங்க, பின்ன பேஸ்ட்டு, ஷாம்பு, ஷோப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ஸோ நல்ல நீட் அண்ட் க்ளீன், வெல் மெயின்டைன்டு பாத்ரூம். ஓகேங்களா? அடுத்த ரூமை நான் காட்டுறேன். அந்த ரூமோட சைஸை மட்டும் பாருங்கள். அந்த ரூம் கொஞ்சம் சின்ன சைஸ் தான், அது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடுத்துக்கணும். 4 ரூமே ஒரே கேட்டகரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். 2 ரூம் வேறு கேட்டகரி. இதில் வியூ வந்துட்டு இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. நம்ம ரோட்டில் மேலே இறங்கி நடந்து வந்தோம் இல்லையா? ஸோ மேலே வந்தோம் இல்லையா, இந்த ரோடு தான் இது. ஸோ காட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது குயின் சைஸ் காட்டு தான். 2 பேர் படுக்கிற மாதிரி கெப்பாசிட்டி இருக்குது. பட் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டு போடுறதுக்கு இடம் இருக்குது. சரிங்களா? இங்கேயும் ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள பாத்ரூம் இதுங்க. இங்கே பாத்ரூம் இருக்குது. ஓகேங்களா? வாஷ் பேஷன் இருக்குது, பாத்ரூம் இருக்குது. பின்ன இந்த ஃபேமிலி மட்டும் தங்குறவங்க இந்த டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டா இந்த ரூமில் இருக்கவங்க செப்பரேட் ஆகி போயிடும். அட்டாச்சு பாத்ரூமாக தான் இருக்கும், காமன் பாத்ரூம் மாதிரி இல்லை. நான் வெளியிலேருந்து பார்க்கும்போது எனக்கு காமன் பாத்ரூம் மாதிரி இருந்துச்சு. இந்த ரூமுக்கான டோர் மெயின் டோர் இது, பாத்ரூம் டோர் அது.
இந்த ரூமுக்கான மெயின் டோர் இது, ரூம் இது. ஓகேங்களா? பின்ன லிவிங் ரூமு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. அதுக்குன்னு தனி டோரே இருக்குது. இந்த 2 ரூம் காட்டேஜை தனியாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு மெயின் டோரே கொடுத்துருக்காங்க. ஸோ அருமையான காட்டேஜாக இருக்குது. உண்மையிலே 4 ஃபேமிலி இல்லைன்னா 4 கப்புளு இல்லைன்னா நீங்கள் குரூப் வந்தாங்கனாலும், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்தீங்கனாலும் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை தாராளமாக கொடுக்கலாங்க. ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ நம்பர் ஆஃப் பர்சன் எத்தனை பேர் தங்க முடியாது அப்படிங்கிற தகவல் மட்டும் நீங்கள் என்கொயரி பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு ஜஸ்ட் நான் விசிட் பண்ணியிருக்கேன். ப்ராப்பர்ட்டியில் வந்துட்டு ஸ்டாஃப்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, ஓனர் இங்கே இல்லை. அப்போ ஓனருக்கு வந்துட்டு வேறு இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு நான் கால் பண்ணி என்கொயரி பண்ணிவிட்டு டாரிஃப் டீட்டெயில்ஸ் எல்லாமே இது வரைக்கும் நான் இந்த காட்டேஜில் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் கொடுத்துருந்தேன் கெஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் கொடுக்கல. ஏன்னா இந்த ரோடு கொஞ்சம் இஷ்யூஸ் 2-3 கெஸ்ட்டு வந்து எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ்னால் அவங்க வண்டி ஏறி வரல, அந்த கம்ப்ளைண்ட்ஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி இங்கே உள்ள அக்கமடேஷன் ஃபுட்டு எல்லாமே தரமாக இருந்தது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் இனி இந்த காட்டேஜ் நம்ம சேனலை பார்க்குற எல்லா கெஸ்ட்டுக்குமே கண்டிப்பாக கொடுக்கலாம். நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடையும் இல்லை கப்பலாக வந்தீங்கன்னா கப்பல் டூராக வந்து நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. செம்மையான ஒரு இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். பிடிச்சிருச்சுன்னா வழக்கமாக நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க இந்த லிங்க்கை. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதை புக் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம், இந்த காட்டேஜோட டைரக்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் என்னால் கொடுக்க முடியாது, அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல். நான் கேட்டுட்டு அவங்க அலோவ் பண்ணாங்கன்னா அவங்களோட நம்பர் நான் வீடியோவில் தரேன். இல்லைனா வழக்கம் போல் ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பர் நான் தந்துடுறேன். நீங்கள் என்னுடைய நம்பருக்கு உங்களோட என்கொயரி அனுப்பி புக்கிங் எடுத்துகிட்டு இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? ஒரு சூப்பரான ஒரு பிளேசஸ் தான் இன்றைக்கி நம்ம விசிட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எனக்கும் ஒரு ஒர்த்தான பிளேஸாக தெரிஞ்சு உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சா ஷேர் பண்ணிவிட்டு, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பை, see you.